கலியுகத்திலும் கந்தன் நேரில் வந்து காட்சி கொடுப்பார் என்பதற்கு இதோ இந்த உண்மை சம்பவமே சாட்சி. இந்த நிகழ்வு இன்றளவிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். 2 வருடமாக பழனிமலைக்கு வேளம்மாள் பாட்டி செல்ல முடியாமல் போனதால் முருகப்பெருமானே நேரில் வந்து பாட்டியை பழனிமலைக்கு வா என்று கூப்பிட்டார். பிறகு ஒரு நாள் வேளம்மாள் பாட்டியும் அவரது கணவர் கந்தசாமியும் அவர்களது பேரனும் மூவரும் சேர்ந்து பழனிமலைக்கு செல்ல புறப்பட்டனர். பழனிமலைக்கு சென்ற பிறகு வேளம்மாள் பாட்டியால் மலையேற முடியாமல் போனதால் பாட்டி, நான் இங்கே இருக்கேன், நீயும் தாத்தாவும் போய் சாமி கும்பிட்டு விட்டு வாங்க அப்படின்னு வேளம்மாள் பாட்டி பேரனிடம் சொன்னதாம். பேரனும், சரி பாட்டி, நீ இங்கேயே பத்திரமாக உட்கார்ந்து இரு, நானும் தாத்தாவும் சாமி கும்பிட்டு விட்டு வந்திர்றோம்னு சொல்லிட்டு தாத்தாவும் பேரனும் மலையேற ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத அதிசயம் நடந்ததாம். ஆமாக, பாட்டி மலையேற முடியாமல் கீழே உட்கார்ந்து இருந்தபோது முருகப்பெருமானே மயில் வடிவில் வந்து வேளம்மாள் பாட்டியை மலைமேல் உள்ள கோவிலின் மேல் அமர வைத்துவிட்டு சென்றார் முருகப்பெருமான். தாத்தாவும் பேரனும் மலைமேல் சென்றபோது பாட்டியை பார்த்து அதிர்ச்சியடைத்தனர். பேரன், சரி வாங்க பாட்டி, சாமி கும்பிட போலாம் அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பாட்டியை காணவில்லை. பேரன் பாட்டியை தேடி தேடி அலைந்து பார்த்தபோதும் கிடைக்கவில்லை. அப்போது பாட்டியை விநாயக பெருமான் யானை உருவத்தில் வந்து சாமி தரிசனம் பார்த்துவிட்டு அமர்ந்திருந்த பாட்டியை யானை தன் முதுகின் மேல் அமர வைத்து கீழே இறக்கிக் கொண்டு வந்து வீடு வரை வந்து வீட்டு வாசலில் வேலம்மாள் பாட்டியை விட்டுவிட்டுச் சென்றது. தாத்தாவும் பேரனும் பாட்டியை மலையில் தேடி எங்கும் கிடைக்காததால் அவர்களும் வீடு திரும்பினர். பிறகு அதிகாலையில் வீட்டிற்கு வந்து பார்த்த தாத்தாவிற்கும் பேரனுக்கும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. பாட்டி, எப்படி வந்தாய் என்று கேட்டபோது, முருகானே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார் என்று பாட்டி கூறினார். இந்த வீட்டில் நடக்கும் அதிசயம் என்னவென்றால், பாட்டி வீட்டு வாசலில் படுத்து உறங்கும்போது முருகப்பெருமான் குழந்தை வடிவில் வந்து பாட்டி படுத்திருக்கும் கட்டிலில் அமர்ந்திருப்பார். முருகப்பெருமான் வந்து அமர்ந்த கட்டிலில் இன்றும் அந்த அடையாளம் இருக்கிறது. இந்த கலியுகத்தில் முருகர் செய்யும் அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே அற்புதம்தான். முருகப்பெருமான் பாட்டியுடன் விளையாடுவதும், பாட்டியை தூக்கிச் செல்வதும், பாட்டிக்கு திருநீர் சந்தனம் பொட்டு வைத்து அழகு பார்ப்பதும் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடி மாவட்டம் பூலாம்பட்டி காட்டூர் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானே நேரில் வந்து காட்சி கொடுப்பதும் அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. முருகப்பெருமான் பாட்டியை மயில் மேல் தூக்கிச் செல்லும் போதெல்லாம் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு கையில் திருநீறு கொடுத்துச் செல்வது வழக்கம். இதை அறிந்த ஊர் மக்கள் அனைவரும் பாட்டி கையால் முருகப்பெருமான் கொடுத்த திருநீர் பிரசாதத்தை பாட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அனைவரும் வாங்கிச் செல்வார்கள். இது உண்மையா நடக்கிற ஒரு சம்பவம்தான். நாம வாழற இந்த கலியுகத்துல எத்தனை பேருக்கு முருகப்பெருமாள் நேர்ல வந்து காட்சி கொடுப்பாரு? கண்டிப்பா முருகன் மேல் முழு நம்பிக்கையும் பக்தியையும் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு கண்டிப்பா நமக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். பூலாம்பட்டி காட்டூர் மக்கள் அனைவருக்கும் தெரிந்த இந்த உண்மையை, முருகன் நிகழ்த்தியிருந்த திருவிளையாடலை நாம் அனைவரும் முடிந்த அளவிற்கு முருகபக்தர் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துவோம். கண்டிப்பா நம்ம வாழற கலியுகத்திலும் கடவுள் முருகப்பெருமான், கலியுக தெய்வமான முருகப்பெருமான் நமக்கு துணையாக இருப்பார். ஓம் சரவணபவ.